10 சென்ட் வரைக்கும் பூண்டு போட்டிருந்தோம். அதில் 400 கிலோ எடுத்தோம். 3 சென்ட்டுக்கு தான் கேரட் போட்டிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட 250 கிலோ பக்கம் எடுத்திருக்கோம். 10 வருஷமாக நாங்களே விதை எடுத்து வச்சிடறோம். அந்த விதை ஒரு அவரை போட்டால் ஒரு குச்சியில் கிட்டத்தட்ட 26 அவரைக்கும் வரும். கீரைங்கெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 30 கட்டை எடுத்துகிட்டு போவேன். நான் மேலே போகும்போது அவங்க கேட்குறாங்க, ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்க அப்படிங்கிற, அப்படியே அள்ளி கொடுத்துருவோம். ஏன்னா எவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கும் ஆளுங்க இருக்காங்க. கேட்குறாங்க, எங்களுக்கு இயற்கை ஆன பொருளை கொடுங்க, உங்களுக்கு எவ்வளோ விலை வேணுனாலும் தரோம் அப்படின்னு கேட்குறேன். இங்கேருந்து எனக்கு விழுப்புரத்துலேருந்து எங்களுடைய விதைங்க கேட்டிருக்காங்க, எவ்வளோ விலைனாலும் தரோம், விதைங்க அனுப்பி விடுங்க. நாங்கள் அனுப்பி விட்டுருக்கோம். புஞ்சை புளியம்பட்டி அங்கேருந்தும் கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் டாக்டர்ஸ் அத்தனை பேர் கேட்டிருக்காங்க. எல்லாருமே இயற்கையாக இருக்கிற அந்த பொருளை தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கே நான் சொல்லித்தரேன். அவங்களுக்கும் இதில் தான் விருப்பம் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு நாங்களும் இதை தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கங்க, என் பேர் பாக்கியலக்ஷ்மின்னு. எங்கள் ஊர் பேர் ஜெயதலான்னு. நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணும்போது 30 சென்ட் நிலத்தில் எங்களுக்கு தேவைக்காக வேண்டி பண்ணிகிட்டு இருந்தோம். தொடங்கும் போது எனக்கு ஒன்றுமே தெரியல, நிலத்தை பற்றியும் தெரியல, மண் எப்படி விளையுதுன்னு தெரியல, எனக்கு தெரியல. எல்லாருமே பண்ணிட்டுறாங்க. நாங்கள் படிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம், எங்களுக்கு தெரியல ஒன்றுமே. அப்புறம் மண்ணில் வந்து பார்த்தா தான் எங்களுக்கு தெரியுது, இவ்வளோ இது இருக்கே, இவ்வளோ வளர்ச்சி இருக்கே, இப்படி வளர்ந்துட்டுருக்கே. ஒவ்வொன்றும் வளரும்போது பார்த்தா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவரைங்க, பட்டாணி, பூண்டு, கிழங்கு வகைங்க, கொத்தமல்லி, கீரை வகைங்க எல்லாமே போட்டிருந்தோம். ஒரு டைம் வந்து சம்பா கோதுமை கூட போட்டிருந்தோம். அவ்வளோ நல்லா வந்தது. ஆனால் அதை வந்து எங்களுக்கு எப்படி அரைக்கணும்னு, அந்த கோதுமையை எடுக்கணும்னு தெரியாமல் அதை எடுத்து வச்சு அது மறுபடியும் திருப்பி யூஸ் பண்ணோம். அப்புறம் சாமை விதை போட்டிருந்தோம், அதுவும் நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் இந்த கஞ்சேன்னு சொல்லி எங்களுடைய நேட்டிவ் இது, அந்த கோதுமை வகை போட்டிருந்தோம், அதுவும் நல்லா வந்து, அது ஒரு பாட்டிக்கிட்ட இருந்துச்சுன்னு விதையை வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்துருந்தோம், அது நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் கிழங்கு போடும்போது ஒரு 100 கிலோ கிழங்கு போட்டோம். அது 1900 கிலோ வந்திருந்தது. அப்போது ராம்நாத் கோவிந்த் சார் வந்து பிரசிடெண்ட், அவங்க ஊட்டிக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தேவை இருக்குதுன்னு சொல்லி நம்ம தோட்டக்கலைத்துறை வந்து வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு, இந்த டேஸ்ட் தெரியறதுக்கு வேண்டி வாங்கிட்டு போனாங்க. அப்போ நாங்கள் கொடுத்துருந்தோம். அப்புறம் மீதி வந்து இப்படியே பல்காக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, அவங்க எர்த் டெஸ்ட் கொஞ்சம் வாங்கிட்டு போனாங்க. கணேசன் சார் வைல்டு ஹெல்த்னு அவங்க கொஞ்சம் வாங்கிட்டு போனாங்க. அவரையில் வந்து எங்களுடைய விதைங்களே தான் 10 வருஷமாக நாங்களே விதை எடுத்து வச்சிருக்கோம். அந்த விதை ஒரு அவரை போட்டால் ஒரு குச்சியில் கிட்டத்தட்ட 26 அவரைக்கும் வரும். 26 அவரைக்கும் வரும். அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. 5லேருந்து 10 சென்ட் வரைக்கும் பூண்டு போட்டிருந்தோம். அதில் 400 கிலோ எடுத்தோம். 400 கிலோ எடுத்து எல்லாமே கொடுத்தோம். அப்புறம் கேரட்டு லாஸ்ட் டைம் போட்டிருந்தப்போ ஒரு 3 சென்ட்டுக்கு தான் கேரட் போட்டிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட 250 கிலோ பக்கம் எடுத்திருக்கோம். வீட்டு யூஸ்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்னும் பாதி இருக்குது, எடுக்க கூட இன்னும் பாதி இருக்குது. எவ்வளோ கிலோன்னு தோராயமாக 250 கிலோ எடுத்துருக்கோம். இப்போ கொத்தமல்லி, வெந்தயக்கீரை அதெல்லாம் ஒவ்வொரு சென்ட்டுக்காக போட்டுட்டு அதை எடுத்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த விலைக்கு அப்படியே கொடுத்துருவோம். இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு மேலே போனாலே வேணுங்கிறாங்க, அப்படியே கொடுத்துருவோம். எவ்வளோக்கு அவங்களுக்கெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துரும். கீரைங்கெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது ஒரு 30 கட்டை எடுத்துகிட்டு போவேன். நான் மேலே போகும்போது அவங்க கேட்குறாங்க, ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்க அப்படிங்கிற, அப்படியே அள்ளி கொடுத்துருவோம். ஏன்னா அது சாப்பிட்டு பார்க்கட்டும், தெரியட்டும், அவங்களாவது வீட்டில் கொஞ்சம் மாடி தோட்டத்தில் வச்சு பண்ணட்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு கொடுத்துருவோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வருமானத்தை கணக்கு பண்ணல. ஃபுல்லாக சுற்றி இருக்கிறவங்கள, பார்க்குறவங்கள, ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்துக்கும் இதை தான் சொல்கிறேன் நான். என்னென்னா, இது பண்ணுங்கள், உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நோய் இல்லாமல் நீங்கள் வளர்த்துட்டு போகலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல உணவை ஏற்பாடு பண்ணிட்டு போகலாம். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கே நான் சொல்லித்தரேன். அவங்களுக்கும் இதில் தான் விருப்பம் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு நாங்களும் இதை தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியும், இந்த ரசாயன உரத்தினால மெயினாக வந்து எல்லாருமே கேன்சரில் பாதிச்சிருக்காங்க. நான் கண் கூட பார்த்துருக்கேன், நிறைய பேர் கேன்சர்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியே நாங்கள் இந்த இதை எடுத்திருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் படிக்கும்போது, அந்த மருத்துவத்தில் படிக்கும்போது அதுலேயும் நான் பார்த்துருக்கேன் எதுனால இது வந்துருச்சுன்னு. அப்புறம் ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது வந்து
இவங்க சிவகுமார் சார் தாம்பட்டி, அவரும் இன்னொருத்தர் 2 பேர் வந்து அந்த வீடியோஸ் போட்டு காட்டினாங்க எங்களுக்கு. கேரளாவில் முந்திரியில் அந்த ரசாயன உரத்தை போடும்போது எவ்வளோ நச்சுத்தன்மை வந்து எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க, என்னென்ன நோய்கள் எல்லாம் தாக்கியிருக்குன்னு அவங்க அந்த இது காட்டினாங்க. அதன் மூலயமாவும் எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. இது நம்ம பண்ணுனா நல்ல பொருளாக பண்ணி கொடுக்கணும், நம்மளால் முடியறத பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 சென்ட் நிலம் எங்கள் மாமியார் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. நாங்கள் அதுக்கு பல மடங்கு அரை ஏக்கராவில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அரை ஏக்கராவில் 30 சென்ட் நிலத்தில் இயற்கை உரமே எல்லாமே போட்டு பண்ணிகிட்ருக்கோம். எங்களது டீ தோட்டம் எல்லாம் ஒரு 5 ஏக்கரா இருக்குது. 5 ஏக்கராவில் நாங்கள் எந்த ரசாயன உரமும் போடுறதில்ல. இது வரைக்கும் அந்த இருக்கிற களைங்களையே வெட்டி வெட்டி போட்டுட்டு அது மேலே மூடாக்கு மாதிரி போட்டுட்டு அந்த இலையை தான் எடுத்து கொடுத்துருக்கோம். பஞ்சகாவியாக அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணுவோம். அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான். அவர் நான் எதை செஞ்சாலும் சரின்னு சொல்லிடுவார், எதையும் கொடுத்துருவார், வாங்கி கொடுத்துருவார், எல்லாத்தையும் அவரையே பார்த்துருவார். அவர் வேலைக்கு போகிறதுனால நான் ஒருத்தியாகவே பார்த்து ஆளுங்களை அனுப்பி இதெல்லாம் பண்ணுறேன். அதனால் அந்த நல்ல பொருள் வந்து இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா பெண்களுக்குன்னு பார்த்தா நிறைய நோய்கள் தாங்குது. அந்த கர்ப்பப்பையிலையும் சரி, மார்பகத்துலேயும் சரி, அப்புறம் கேன்சர் வகையில் எல்லாமே பெண்களுக்கு தாக்குது. அவங்க வந்து அவங்க உடம்ப கவனிக்கிறதே இல்லை, யாருமே கவனிக்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் இந்த மாதிரி போட்டு அவங்கவுங்க மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு காய் வச்சா கூட வருது. நாங்கள் எங்கள் மாடியிலையும் வச்சுருக்கோம், அது வந்துட்டு தான் இருக்குது. அது ஒரு கொத்தமல்லியோ ஒரு கீரையோ ஒரு கேரட் கூட வச்சுருக்கோம், வந்திருக்கு. அந்த மாதிரி வச்சா கூட, இடம் இல்லாதவங்க வச்சா கூட ஒரு நல்ல உணவாக வாரத்தில் ஒரு முறை அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வைக்க முடியலன்னா கூட இந்த இயற்கை உரம் போட்டு பண்ணுறவங்கக்கிட்ட வாங்கியாவது சாப்பிட்லாம். ஏன்னா அதனால் எவ்வளோ பாதிப்பு வருதுன்னு எங்களுக்கு கண் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். பார்த்து தெரிஞ்சதுனால சொல்கிறோம். எல்லாரையும் தயவு செய்து கேட்குறோம், நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு சென்ட் இடத்துலையாவது இந்த இயற்கை உரம் போட்டு பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ நோய்ங்க தாக்குதுன்னு நாங்கள் படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், கண் கூட பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த இதில் வந்து கஷ்டமே இல்லாமல் பண்ணலாம், செலவில்லாமல் கஷ்டமே இல்லாமல் பெண்கள் பண்ணலாம். கீரையோ ஒரு கொத்தமல்லியோ போட்டால் கூட வருமானம் வருது, நல்ல வருமானம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கும் ஆளுங்க இருக்காங்க, கேட்குறாங்க. எங்களுக்கு இயற்கை ஆன பொருளை கொடுங்க, உங்களுக்கு எவ்வளோ விலை வேணுனாலும் தரோம் அப்படின்னு கேட்குறேன். இங்கேருந்து எனக்கு விழுப்புரத்துலேருந்து எங்களுடைய விதைங்க கேட்டிருக்காங்க, எவ்வளோ விலைனாலும் தரோம், விதைங்க அனுப்பி விடுங்க. நாங்கள் அனுப்பி விட்டுருக்கோம். அப்புறம் அந்த சிவகாசியிலேருந்து நேற்று கொடுத்த ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்காரு, உங்களுடைய விதைங்க எப்படியோ எங்களுக்கு அனுப்பிடுங்க, உங்களுக்கு வாரம் காய் கொடுங்க, எங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரோம். புஞ்சை புளியம்பட்டி அங்கேருந்தும் கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் டாக்டர்ஸ் அத்தனை பேர் கேட்டிருக்காங்க. எல்லாருமே இயற்கையாக இருக்கிற அந்த பொருளை தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. பெண்களுக்கும் அதில் முழு ஈடுபாடோடு பண்ணாக்கா நிறைய வருமானமும் இருக்குது. அதனால் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 8-9 வகையான அவரை விதைங்க சேமித்து வச்சுருக்கேன் நான். அதையே திருப்பி போட்டு இப்போ 10 வருஷமாக அதை எடுத்து போட்டுருக்கோம். அப்புறம் கிழங்கு விதையும் நாங்களே வச்சுருக்கோம், பூண்டு விதையும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னா கேரட் விதையும் பீட்ரூட் விதையும் பண்ண முடியல எங்களால். அந்த அவரை விதைங்கெல்லாம், இந்த பீன்ஸ் வகை விதைங்கெல்லாம் பண்ணி வச்சிடலாம். அது பண்ண முடியல, போட்டு பார்த்தோம், அது நல்லா வரல எங்களுக்கு. அதனால் ரசாயனத்துலேருந்து வாங்கி அதை நாங்கள் பஞ்சகாவியால் ஊற வச்சு அதை எடுத்து காய வச்சு அதை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இது இன்னும் மேன்மேலும் உருவாக்கி பல தோட்டங்கள் பண்ணலாங்கிற எங்களுடைய 5 ஏக்கரா டீ தோட்டமே ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக நேச்சுரலாக பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. அதே மாதிரி பக்கத்தில் நாங்கள் கொடுத்த தோட்டத்தை எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு அதுலேயும் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கராவில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பண்ணி எல்லாருக்குமே கொடுக்கலாங்கிற அந்த ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கோம்.